ஓய் எழும்பா, எங்க இந்த சீட்ல இருக்கணும். என்னது பைசா கொடுத்து போற என்னாட்ட ஓசியில போற நீ எழும்பக சொல்லிய எவாண்ணா நீ? யாருல ஓசியில போறது? கவர்மெண்ட் எங்களுக்கு ஃப்ரீ ஆட்ட பஸ் விட்டுருக்கு. ஒன்னையும் செய்யவா இல்லை யாரா சொன்னது? கஷ்டப்பட்டு யாரை ஒரு சீட்டு பிடிச்சு இருக்கிறேன்னு பார்த்தா அங்கேயும் இருக்க அப்படி அளவு இல்லை. இவ்வளோட கிடந்து இங்கே பாருங்க அண்ணா, ஆண்கள் எழுதிட்டு இருக்கு. உங்களுக்கு கண்ணம் தெரியாதாங்க? நான் ஆண்களுக்கு சைடில் தான் இருக்கேன். நீ வேணும் இங்கே என்ன கிட்ட வந்துரு. என்னடே கிட்ட வந்திருக்கணுமாக்கா? உன்னை பெண்டாட்டி வெளியில கிட்ட வந்திருக்கு. என்ன மூளை வச்சு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ போஸ்கோ கேஸில் உள்ள போவ பார்க்குறீரா? இப்போ என்னட்டி மிரட்டவா செய்தியா? எழும்போட முடியாது, உங்களால் முடிஞ்சதை பாருங்க. ஆமாம் ஆமாம், ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து இவனை உள்ள தள்ளுங்க. ஆமாம். ஹலோ சார், ஒரு கம்ப்ளைண்ட் எழுதணும். பஸ்ஸில் ஒருத்தன் என்ன அவனை பக்கத்தில் வந்து இருக்க விழிச்சேன் சார். எப்படியாவது ஒரு கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணுங்க சார். ஓகே மேடம், இப்போ ரெடி பண்ணிடலாம். எந்த பஸ்ஸு? ஆள் யாரு? பஸ்ஸு 11M. ஆள் நமக்கு தெரிஞ்ச ஆள் தான். சரி மேடம், அவனை உள்ள தள்ளி கம்பி எண்ண வச்சது எனக்கு கடமை. ஐயா அப்போது கள்ள கூட்டம் இவ்வளோ கள்ள கேஸு கொடுத்து உள்ள தள்ளினாலங்கி இப்போ 5 வருஷம் ஜெயிலு தான் நமக்கு. பையன் அடுத்த ஸ்டாப்பில் இறங்கி எஸ்கேப் ஆகிட வேண்டியதான். வாங்க அம்மா, நமக்கு ஜாலியாக இருந்த போகிற அவன் சல்லியம் ஒளிஞ்சு போச்சு. அவன் யார்கிட்ட வாலாட்டியான்? நான் யாருன்னு அவனுக்கு தெரியுமா? இந்த ரேவதிட்டையாக இவனுக்கு ஆட்டான். நான் எத்தனை நாள் இப்படி சீட்டு பிடிச்சு வந்துருக்கேன் தெரியுமா இவனுக்கு?